ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நான் பார்க்க போகிறது சிக்குக்குடிய டோன்ட் ஹர்ட் மை ஃபீலிங்ஸ் 2/2 ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்கா, நம்ம ஜமுக்காவும் ஜிமினும் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜிமின் பார்க்குறேன், இங்கே பாரு, இனிமேல் இந்த ஸ்டேடியம்க்குள்ள நீ வரக்கூடாது, சரியா? இது என்னோட பிளேஸ், இட்ஸ் மை பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு சமூகம் வருது. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, இது ஏன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கோச் வராங்க, வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு நட் பண்ணுறாங்க. கோச் அப்படி சொல்கிறாங்க, பாரு, இதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு உனக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. ஜங்குக்கு சமக்கம் வந்து அந்த கோச்லாம் ஜங்குக்கிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசுவார். ஏன்னா ஜங்குக்கு அந்தளவுக்கு டேலண்டான ஒரு பர்சன் இல்லையா? ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா அப்படி பேசுகிறாங்க. கோச் அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, யாருமே அந்த பிளேஸில் இருக்கிற வரைக்கும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு, அதனால் அவருக்கு ரெஸ்பெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு நியூ பிளேஸ் வந்துட்டாங்க, நியூ பர்சன் வந்துட்டாங்க இல்லையா? அதுவும் ஜங்கு வந்துட்டு சொன்ன விதம் அப்படி இவங்களும் ரொம்ப கெஞ்சிருப்பாங்க. ப்ளீஸ் ஜங்கு கொஞ்சம் ப்ளே பண்ணு, அட்லீஸ்ட் பொறுமையாக பேசு, டைம் எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜங்கு வந்துட்டு யாரும் சொல்லிட்டு கேட்டுருக்க மாட்டார். இங்கேருந்து போங்கன்னு சொல்லுவோம், நான் இங்கே இல்லை, நான் போயிட்டே ஆகும்னு சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்ம கோச் பார்க்குறாங்க, போ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் அவ்வளோ கோவத்தோட ஜிம்மில் முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு வெளில வந்துட்டு அவரோட பைக்கில் போயிட்டு ஒரு அடி ஒரு ஹேண்டில் ஒரே அடி வைக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன், டே கை காலெல்லாம் அடிபட்டு போகிறா சொல்கிறாங்க. அவன் யாருடா, எங்கேருந்து வந்திருக்கான் அப்படி கேட்குறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் எங்கேருந்து வந்திருக்கான், நியூவாக இப்போ தானே வந்திருக்கான், இப்போ வந்துட்டு என்கிட்ட எப்படி பேசுகிறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அவன் பேசுறதோட கொஞ்சம் ரூடாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் பேசின கரெக்டான விஷயம் தானே சொல்கிறாங்க. என்ன கரெக்டாக அப்படி சொல்கிறாங்க. அங்கே பறிச்சவங்கக்கா, நீ தான் வந்துட்டு உன்னோட ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு என்னால் விளையாட முடியாது சொல்லிட்டு ஓகேவா? அப்போ காலேஜுக்காக ஒரு பர்சன் விளையாட்டு தானே ஆகணும், அதுவும் நியூவாக ஒரு கேப்டன் தேவை தானே. அப்போ அவன் விளையாட்டு போட்டுமே, நீ பிரச்சனை பண்ணுற அப்படி சொல்லிட்டு பைக்கியான்னு நம்ம காய் மெக்கெலாம் சொல்கிறாங்க. ஆமாண்டது கரெக்டு தானே, நீ விட்டுரு அப்படி சொல்லிட்டு சொல்லவும் ஜங்காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா சொல்கிறாங்க, பாரு உன்னால் முடியல, நீ விளையாட்டே சொல்கிறாங்க. என்ன பேசுகிற, என்னால் முடியல நான் சொல்லலாம் சொல்கிறாங்க. பாரு உன்னால் முடியலன்னு இல்லை, உனக்கு இப்போ விளையாட பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நீ வந்து விளையாட்ட, இதுக்கப்புறம் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதா, அவங்க எப்படி விளையாட்டு போட்டு நீ வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஜங்கு வந்துட்டு அவன் யார் எங்கேருந்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை அவருக்கு. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஸ்டடீஸ் தானே ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. கேம் பார்க்க நீ போகல சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போகலை, நான் போகல சொல்கிறாங்க. சரி ஓகே, ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் போகாத ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஜங்கோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கா ஃபேமிலி. அதுவும் இப்போ ஜங்கோட அப்பா வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு ஜாபையே லாஸ் பண்ணிட்டாரு. அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை, பட் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை. அதனால் ஜங்கோட அப்பா, ஜங்கோட அம்மா, ஜங்குக்கு அவங்க 3 பேர் மட்டும்தான் அவங்க வீட்டில். அவர் படித்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணால் தான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜங்கோட அப்பா என்ன சொல்லணும், ஜங்கு வந்து கேட்பாங்க. எனக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கூட, மிடில் கிளாஸ் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஜங்கு வந்துட்டு வெளில தான் அப்படி அரவங்கட்டா ஒரு மாதிரி இருப்பார், வீட்டில் பார்த்து ஆப்போசிட்டாக மாறிடுவார். அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கேரிங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். ஜங்கு பார்க்குறாங்க, அவருக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச்னா அவ்வளோ பிடிக்கும், அதை விட்டு கொடுக்குறது அவர் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்க அப்பா சொன்னதுனால மட்டும்தான் நீ வந்து மேட்ச் ப்ளே பண்ணக்கூடாது வருஷம் அப்படி சொல்கிறதுனால தான் விட்டுட்டார் அவர். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, நம்ம பிளேஸில் 2% வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வந்தவன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா, எவ்வளோ ரூடாக எப்படி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான், என்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க, எல்லாம் பயப்படுவாங்க, ஜவுக்கான எல்லாம் பயப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜிமின் வீட்டில் பார்த்தா இப்போது ஜெஸி பார்க்குறா. ஜிமின் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் உனக்கும் ஜவுக்கு எதுவும் பிரச்சனையாமல் ஸ்டேடியமில் சொல்கிறாங்க. ஆச்சு அப்புறம் ஒன்றும் இல்லை ஜெஸிமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் பயமாக இருக்க அவன் நினச்சி சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி சாஃப்ட் இல்லைடா ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம், நான் நினச்சதோட கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்து கொஞ்சம் அக்ரெசிவான பையன் தான் சொல்கிறாங்க. இப்போது ஹாஜன் பார்க்குறேன்னா பயந்துட்டு தெரியுமா ஸ்டேடியம் நினைக்கும் போது அவன் பாட்டுக்கு கிட்ட வந்துட்டு இவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி வீட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னமோ எனக்கு ஒன்று பார்த்துட்டு பயமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் பயப்படாத ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸி பார்க்குறா. ஜிமின் முடியல நல்லா சொல்கிறாங்க. நீ எதுவும் ஒன்று கஷ்டப்பட்டுக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜெஸி என்னால் முடியுமா சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் இன்னும் 4 days நீ கிளம்பு ஃபாரினுக்கு ஓகே சொல்கிறாங்க. இன்னும் 4 days நீ கிளம்பு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. அச்சிச்சே நான் விட மாட்டேன் சொல்கிறாங்க. பாருடா நீ வந்து போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நோ நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அங்கே இருந்தால் என் கூட இருக்குன்னு சொல்கிறேன், இங்கே வந்து அங்கே இருக்கணும்னு சொல்கிறேன், என்ன தானே நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. நான் அப்படி தானே பேச சொல்லிட்டு அந்த பேபி தான் ஜிமின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமினும் சரி ஓகே நம்ம போய் தூங்கலாம் சொல்கிறாங்களே, போய் தண்ணி தூங்க போயிடறாங்கடா. நெக்ஸ்ட் டே தாண்டா மார்னிங் நம்ம ஜிமின் பாட்டுக்கு எப்போதும் போகிற காலேஜ் ரெடி ஆகிட்டு வராங்க. ஜிமின் எப்படி வராங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் கிளம்பி போகிறாங்க. அதனால் ஒரு லுக் வந்துட்டு அப்படி காட்டி கொடுக்குது, அவர் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சான பையனா அப்படின்ற அளவுக்கு ஒரு லுக் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிமின் ஹாஜர் வந்துட்டாங்க. அவர் கிளாஸ் ரூமில் வந்து இவங்க திருப்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தா ஜிமின் மறைச்சி பார்த்து உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக வந்து உட்காந்துறாரு. இப்போ இன்றைக்கி தான் காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நியூவாக ஒரு
கேப்டன் வந்திருக்காங்க, அவங்க பேர் ஜிமின்னு. அவங்க தான் வந்துட்டு நம்ம இனிமேல் கேப்டனை ப்ளே பண்ண போகிறாங்க சொல்லவும் பொண்ணுங்களாம் ஒரு எப்படி பண்ண பார்க்கலான்னு ஆசை வந்திருக்காங்க. ஏன் நேற்று நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஜிமினை. இன்னைக்கு ஜிமின் பார்க்கறதுக்கு அந்த கிளாஸ்க்கு அவ்வளோ பொண்ணுங்க வராங்க. விடாக எல்லாமே ஜூனியர் பொண்ணுங்க தான். ஜூனியர் அதுக்கப்புறம் அவங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே வராங்க, வந்து பார்க்குறாங்க. நீங்கள் தான் ஜிமினா சொல்கிறாங்க. நான் தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் அழகாக இருக்கீங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்லிட்டாங்க. அப்போ நான் அழகா இல்லையா சொல்லிட்டு ஹாஜுன்னு கேட்குறாங்க. நீங்களும் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு குறைச்சல், நீங்களும் அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம பொண்ணுங்களாம் இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட வராங்க. அப்படி கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் தொட்டுருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து நின்றுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி குட்டியாக க்யூட்டாக இருக்காரே சொல்லிட்டு. சரி நீங்கள் ப்ளே பண்ணுறது நாங்கள் பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க இல்லை, நாங்கள் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா அப்படி கோமா உட்காந்துருக்காரு. லைட்டாக ஜிமின் ஜங்கு பார்த்து ஸ்மர்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுவேன், நீங்களாம் வருவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வரோம், நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுறதை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவோம் அப்படி சொல்லவும் சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்குலாம் சமக்கம் ஒரு நேற்று வரைக்கும் ஜங்கு பக்கத்து கிளாஸ்க்கு பொண்ணுங்க வருவாங்க. டெய்லி ஜங்குக்கு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வரும், அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. அவர் வந்து ஒரு ஐடல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த பொண்ணுங்களாம். அவரோட ஐடல் நம்ம வந்து ஃபேன் பாய்ஸ் ஃபேன் கேர்ள்ஸ்லாம் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி பார்த்தா சரி இந்தாங்க உங்களுக்கு எதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்தால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, நீங்களே ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க, வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கொடுக்குறா. இப்போது ஆச்சின்னு பார்க்குறாங்க, கொடுங்க நான் வாங்கி கொடுக்குறேன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சமக்கம் ஒரு இப்போ காய் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் எப்படி கூப்பிட்றாங்க, இப்போ திரும்புகிறாங்க. என்ன காய் சரி சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் இவன் தானே உங்களுக்கெல்லாம் ஐடியா ஒரு மாதிரி ஹீரோவாக இருந்தான், இவன் பண்ணுறதுல வந்தீங்க எல்லாம் கேப்டன் சொல்லிட்டு வந்துருந்தீங்க, இன்றைக்கி என்ன அப்படியே இருந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டிங்க அந்த பக்கம் சொல்கிறாங்க. என்ன சரியாக பேசுகிறீங்க, ஜங்குக்கு சரியாக தான் ப்ளே பண்ண மட்டும் சொல்லிட்டாங்களே எப்படி சொல்கிறாங்க. ப்ளே பண்ணாதான் நீங்களாம் வந்துட்டு ஃபேனாக இருப்பீங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு எதுவும் வந்து பர்சனல் இஷ்யூ ஆமா, அதனால் ஜங்கு சார் வந்துட்டு கொஞ்சம் ஜங்கு சீனியர் வந்து கொஞ்சம் விலகிட்டாங்களாம்மா. எங்களுக்கு ஜங்குக்கு சீனியர் பிடிக்கும் இல்லை நாங்கள் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு டீமில் யார் வந்து கேப்டன் இருக்காங்களோ அவங்க தானே வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அவங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்ம காலேஜுக்காக கப்பு வின் பண்ணி போகிறது நம்ம ஜிமின் சீனியர் தானே, அப்போ நாங்கள் ஜிமின் சீனியர் தான் என்கரேஜ் பண்ணணும், நாங்கள் எங்கள் லவ் சப்போர்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் சொல்ல. அதுக்காக எங்கள் ஜங்கு சீனியர் பிடிக்காமலாம் இல்லை, எங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பொண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. சீனியர் உங்களை எப்போவுமே எங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா, ஆனால் நீங்கள் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா, இதுக்கப்புறம் சீனியர் பார்த்துப்பாங்க சார். நம்ம ஜிமினுக்கு பாயிண்ட் பண்ண ஜங்குக்கு செமக்கம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பொண்ணுங்களாம் ஓகே சரி டைம் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமின் சொல்லிட்டாங்கன்னா போயிடுறாங்க. ஜங்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஜிமின் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு மொபைல் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்கக்கா இவன்கிட்ட கேட்டேனே அவங்க எங்கே வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலடா, அவங்க பூசான் சேர்ந்த பசங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூசாலாம் சொல்கிறாங்க. ஏன் பூசானில் இவ்வளோ டேஸ்ப்பா எங்கே படித்தாங்க அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரிய மாட்டேங்கிறா, கேட்டு பார்த்தாலும் பூசான்லேருந்து வந்திருக்காங்க மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வேறு எதுவுமே தெரியல சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க எங்கேருந்து வந்து என் பிளேஸே வந்து தட்டி பறிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க பாரு அவன் பிளேஸ் தட்டி பறிக்கல, நீயாக தான் விட்டு கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. பேக்கானதான் சொல்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் ஒரு பார்த்துட்டு முறைச்சி பார்த்துருக்காங்க. சரி அப்படின்னா நீ போய்ட்டு மேடம்கிட்ட சொல்லு, நானே வந்து ப்ளே பண்ணுறேன், நானே கேப்டனாக இருக்கேன் நீ சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, அதான் நம்ம பிரின்சிபல் மேம் நம்ம சேர்மன் இருக்காங்களே ஜெஸ்ஸி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போய்ட்டு பேசணுமா சொல்கிறாங்க. உனக்கு ப்ளே பண்ண ஆசையாக இருக்குது, நீ தான் கேப்டன் இருக்கணுனாக்க நீ போய் பேச சொல்கிறாங்க. அது கனவுல கூட நடக்காது சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு அவ்வளோ ஈகோ, அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார். டேய் போய் சொல்கிறா சொல்கிறாங்க. முடியாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. யாரோட ப்ளே பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நான் தான் ப்ளே பண்ண ஒரு காசு இருக்குது, ஆனால் ஜிமின் பண்ணுற போது பார்க்கறதுல ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அந்த பக்கம் பார்க்க மாட்டாரு. ஜங்குக்கு மட்டும் ஜிமின் மேலே தான் கண்ணு இருக்கு. அவர் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படி அவனை குறுக்குன்னு பார்க்குற அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. உன் வேலையை பாரு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜங்கு காயும் சொல்கிறா. சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ ஃபைனல் அந்த பக்கம் ஜிமின் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. பிரேக் அவர் ஒரு ஜிமின் வெளில போயிடறாங்க. ஜங்குக்கு போய் ஜிமின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ ஹாஜின் வந்து கிளாஸில் உட்காந்துருக்காங்க. ஹாஜின் மட்டும் சில பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்ல ஹாஜின் வந்துட்டு படித்து முடிச்சிட்டாரு. அவர் வந்து செய்வோன்றதெல்லாம் மறந்துட்டு அவர் என்ன பண்ணுறாக்கா அவர் ஒரு காலேஜ் பையன் மாதிரி பேசிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும். அப்படியா சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் டக்குன்னு சடனாக ஒரு பாசம் ஜிமின் எடுத்து பாலில் பின் பண்ணுறாங்க. ஜிமினோட ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. பார்த்தா அப்போ சொல்லி ஜங்குக்கு தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு புரியல, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளேஸ்க்கு வந்து நான் எடுத்துக்கல ஓகேவா, நீ விட்டு கொடுத்த பிளேஸை தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ளே பண்ண பிடிச்சிருக்கு, நான் ப்ளே பண்ண நினைக்கிறேன். உனக்கு வேணும் நீ ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணியிருக்கணும், இப்போவும் டைம் இருக்குது, நீ வேணா சொல்ல சொல்கிறாங்க. நான் இதுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு பிரச்சனை பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நான் பிரச்சனை பண்ணல, நீ எங்கே வந்திருக்கா, நீ யார் அப்படி கேட்குறாங்க. நான் யாருன்னா உனக்கு என்ன ஜிமின் கேட்குறாங்க. நீ யார் எங்கே வந்து கேட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஓகேவா, நீ யார் ஜஸ்ட் நீ காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, நீ ஒன்று காலேஜோடைய பிரின்சிபலோ இல்லை ப்ரொஃபஸரோ கிடையாது. நீ ஆன்சர் எனக்கு கேள்வி கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு சட்டம் ஜிமின் சொல்கிறாங்க. ஜக்குக்கு சமக்கம் ஒரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜான் ஜங்கு கிட்ட தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சமக்கம் ஒரு அப்படி நம்ம ஜிமின்ட்ட கொஞ்சம் கூட ஆட்டிட்டு வந்து குறையவே இல்லை. இவர் எப்படி இருக்குமோ அதை விட அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவர் பார்க்குறாங்க. பாரு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ண வைக்க சும்மா டென்ஷன்
டென்ஷன் ஆகிட்டு ஈகோவில் சுற்றிட்டு இருக்காது. உனக்கு என்ன ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா, கோ மேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கோ மேன் சொல்லி ஜிமின் தான் ஜவுக்கு அப்படி லைட்டை புஷ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜவுக்கு செம கோவம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஜிமினி கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு கேஷுவலாக போயிட்டாரு. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு டீம் மேட்ச் வந்து பிடிக்கும். நானே விட்டு கொடுத்துட்டேன்னா அகைன் நான் வந்து கேட்கக்கூட இல்லை. என்னோட அப்பா அவருக்கு அது பிடிக்காது. நான் இப்போ நான் என்ன முடிவு எடுக்க ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிமின் போயிட்டாங்கடா டேரெக்டாக அவரோட பிளேஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜெசிமா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஸ்கைப் மீட் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தெரியுமா, ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஃப்ரீ தானே சொல்கிறாங்க. ஆமாடா ஃப்ரீ தான் சொல்கிறாங்க. அவன் எங்கே ஹாஜின்னு சொல்கிறாங்க. அவன் யாருன்றதே மறந்துட்டு பொண்ணு கூட ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி சிரிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின், இன்னும் 2 டேஸில் நான் வந்து கிளம்பி போயிடுவேன். இதுக்கப்புறம் அங்கே வர கேபினோட ரூம் வச்சு அந்த கேபினோட சாவினியே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் யூஸ் பண்ணிக்க ஓகேவா சொல்கிறாங்க. நான் அப்புறம் அங்கிள் கிட்ட பேசியிருக்கேன் ஓகேவா, அவர் வந்து பார்த்து பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் அங்கிள்ன்றது யாருனாக்கா நம்ம என்னோட அப்பாடா ஓகேவா, அவர் தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவருமே பிஸ்னஸாக பார்த்துட்ருப்பார். இவங்களோட பிஸ்னஸில் அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி தான் இருப்பார். இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் ஸ்கைப் மீட் அரேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி தரேன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெஸ்ஸி தான் ஜிம்முக்கு தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த லேப்டாப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இது ஓகேவா சொல்கிறாங்க. கோட் வியர் பண்ணிக்கூடா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸிமே ஒரு கோட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அந்த கோட்டில் வந்துடுது, ஏன்னா கோட்டோட பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் சிஓவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த கோட் ஷூட்லாம் வியர் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி ஐட்டர் பார்க்குறது வச்சோ என் தம்பி அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறா. ஜிமின் இப்போ ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுவா ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி வந்து கேபின் டோர் லாக் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஜெஸ்ஸி இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹஜின் பார்க்குறீங்க எங்கே போயிட்டான் ஜிமின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துருக்காங்க. காணும் எங்கேயுமே எங்கடா போயிட்டான்னு சொல்லி டேரெக்டாக இப்போ தான் கால் பண்ணுறா ஜெஸ்ஸிக்கு கால் வருது. அக்கா சொல்கிறாங்க ஜிமினை காணும் சொல்கிறாங்க. டேய் அவன் மீட்டிங்கில் இருக்கா சொல்கிறாங்க. மீட்டிங்லேயே ஆமாடா அவன் மீட்டிங்கில் இருக்கா, நீங்கள போய்ட்டா சொல்கிறாங்க. ஐயோ கண்டிப்பாக இப்போ எம்எல் கோவப்படுவோம் சொல்கிறாங்க. நீ என்னடா இங்கே வந்து அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டியா அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க, நீ ஒரு பார்ட்னர் வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹஜன் டேரக்டாக கேபினுக்கு வராங்க. இப்போ ஜெஸ்ஸி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் இந்த பக்கம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சைடு ஐயால பார்க்குறாங்க. ஹஜன் பார்க்குறாங்க. ஐயோ சாரிடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸி தான் உட்கார சொல்கிறாங்க. இப்போ அவர் உட்காந்துறாரு. இந்த பக்கம் ஜிமின் தாண்டா பாட்டுக்கு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் மீட்டிங் முடிச்சுட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜவுன் பார்க்குறாங்க. அவர் ஃப்ரீயாக வர்றா. ஜிமினியும் காணும் ஹாஜினையும் காணும். அவர் பார்த்துருக்காங்க. எங்கே போய்ட்டா அவனை காணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. அவன் எங்கே போகிறான், உனக்கு என்ன, நீ மட்டும் என் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவனே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் தான்டா மேட்ச் நடக்குது. இப்போ பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஃபஸ்ட் டைம் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காடா பார்க்குறதுக்கு, க்யூட்டாக இருக்காருக்கா, க்யூட்டாக ஹாட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு. பொண்ணுங்களாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. ஜிமின் கத்திட்டு இருக்காங்க. ஜிமின் சீனியர் சொல்லிட்டு சில பேர் கத்துறாங்க, சில பேர் ஜிமின்னு கத்துட்டாங்க. அவ்வளோ அழகாக கத்திட்டு இருக்காங்க. இப்போ காஜின் பார்க்குறாங்க. ஆடா அழகாக இருக்கடா இந்த பொண்ணுங்களை பாரு, எவ்வளோ மேலே கிரேஸாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஏன் மேலே கிரேஸே இல்லை, அந்த கேம் மேலே தான் சொல்கிறாங்க. இல்லை அவங்க மேலே தான் கிரேஸாக இருக்காங்க சொல்லிட்டு ஹாஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. வாங்கடா நம்ம போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ பெக்கன் பார்க்குறாங்க. டே ஜங்கா மறைப்பாண்டா சொல்கிறாங்க. டே அவங்க கிடக்குறாங்க, அவங்க வந்துட்டு போட்டு நம்ம வாங்க போகலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. காய் பெக்கனு மெக்கு இவங்களாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜங்கு மட்டும் தனியாக இருக்காங்க. இவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு வந்துட்டு ஸ்டேடியம் எப்படினாங்க எம்டி கிரவுண்ட் நிற்கிறாங்க. இப்போ ஜிமின்ற சவுண்ட் ஷவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கு அவருக்கு. அவன் எப்படி ப்ளே பண்ணுறா சொல்லிட்டு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவர் விளையாடும் போது பார்த்துருப்பாரு. அவர் ஈக்குவலாக தானே பாயிண்ட் பண்ணார். சரி இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிமின் எப்படி மிகுனா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. பால் வந்து அவர்கிட்ட போகவே மாட்டேங்குது. ஜிமின் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. அச்சோ சீனியர் பாருங்க இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்காரு பாரு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து பொண்ணுங்களை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு லவ் யூ சீனியர்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அதை எதையும் பார்க்கல, அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. யாரும் பார்க்குறாங்க. சூப்பர் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஜங்கு குன்ற ஷவுட் மட்டும் தான் கேட்கும். இப்போ ஜிமின் கேட்டே இருக்க 2 பக்கமும். ஈவன் அந்த மிகுன் பக்கத்தில் இருக்கிற பசங்க கூட ஜிமினே தான் பார்த்துருக்காங்களே தவிர நேம் மட்டும் சொல்ல முடியல. ஏன்னா சொன்னதை இவன் கோச் பண்ண சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட ஐஸ் வந்துட்டு நம்ம ஜிமின் மேலே தான் இருக்குது. ஐயோ சீனியர் எப்படி இருக்காரு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து விடுறதாவே இல்லை மிகுனை ப்ளே பண்ணுறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் மொத்த எனர்ஜி போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹாஜின் பார்க்குறேன். என் ஜிமின் போகிற பக்கம் பார்த்தா அந்த ஜம்க்கு வந்துட்டு சொல்லுவோம் போலியே நான் தான் கேப்டன் இருப்பேன்னு சொல்லிவிடுவோம். அந்தளவுக்கு சொல்ல வச்சிருவோம். போலீஸில் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிமினுக்கு இந்த அளவுக்குலாம் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ்க்காக ப்ளே பண்ணுவார். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அவர். ஏன்னா ஜங்கோட ஈகோ டச் பண்ணணும் இல்லையா, அதனால் இப்போ இவர் ப்ளே பண்ணலாம். இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சும்மா சில கூட நல்லா தான் விளையாடுறான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அளவுக்கு இல்லை இருந்தால் அவர் நினைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணும், ஹெவியான கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா எப்படி நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, அப்போ இவன் தானே ப்ளே பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட பிளேஸை விட்டும் கொடுக்க முடியாமல். ஆனால் ஜிமின் விளையாடுறது பிடிச்சிருக்கு, பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மிகுனா நம்ம ஜிமின் இப்படிலாம் ஜெயிக்க விட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இவரே தான் ப்ளே பண்ணியிருப்பாரு.
லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த மேட்ச்சை நம்ம ஜிம் தான் வின் பண்ணுறாங்க. செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஜவுக்கே அவரே அறியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா ஜிம் ரொம்ப வந்துட்டு எப்படின்னாக்கா அவரோட ஹைட்டுக்கு அவர் ரொம்ப ஜம்ப் பண்ணி போட்டிருப்பாரு. அதை பார்க்குறப்ப ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனால் முடியலனா கூட ட்ரை பண்ணுறான். பார்த்தியா அவன் ஹைட்டுக்கு அதை எட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் போட்டான் சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட பிளேஸ் வந்து விட்டு கொடுத்துட்றேன். இன்னொரு பர்சன் போயிடுச்சு சொல்லிட்டு இப்போ தான் டே சைடு அழகாக போயிட்டுருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்க்கும்போது ஜங்க் ஒரு மாதிரியாகவே இருக்குது. இவன் எங்கேருந்து வந்திருப்பான், எப்படி வந்து ப்ளே பண்ணுறான் சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களாம் பயங்கர கிரேஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ப்ரொபோசல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஜிம்முக்கிட்ட. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சோ அப்படி இல்லை, நான் அந்த மாதிரி லவ் பண்ணல சார். ஜிம் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணுங்களாம் ரொம்ப கிரேஸாக இருக்காங்க. பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு ஜிமின் சீனியர் ஜிமின் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படினாக்கா ஒரு மாதிரி கத்துறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக கத்திட்டு இருக்காங்க. ஜம்க்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் எங்கே பண்ணலாம் அப்படி தான் ஜிமின் ஐ லவ் யூன்ற மாதிரி கத்துறாங்க. இது ஜம்க்கு ஒரு மாதிரி இப்போ பாசிட்டிவாக இல்லை. அவருக்கு எப்படினாக்கா ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு பசங்களாம் இப்படி கத்திட்டு இருக்காங்க அவன் மேலே. அவன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன் அந்த பொண்ணுங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று ஃபைன் டே நம்ம ஜிமின் தாண்டா அவர் வந்து இப்படினாக்கா காலேஜுக்குள்ள தான் ஒரு பிளேஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிமின் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம டேட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. அது ஒரு சீனியர் பொண்ணு தான். ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க டேட் பண்ணலாமா ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு டேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் ஜஸ்ட் ஒரு ட்ரை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா ஜங்கு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இவன் அங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறான்ல அறிவில் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற ஜங்கு உன்ட்ட சொல்லியே சொல்கிறாங்க. நானும் உன்ட்ட கேட்கல, நீ என்கிட்ட சொன்னாலும் நானும் வந்துருக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அவங்க தான் விருப்பம்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா. அது சொல்கிறாங்க பாரு விருப்பம் ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதுவும் ஒரு பையனை போயிட்டு சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா. ஏன் லவ் பண்ணுறேன்னு சொல்ல டைட் பண்ண ஆசைப்படுறது தப்பா சொல்கிறாங்க. அது உன் மேலே விருப்பம் அவங்கள்ட்ட போயிட்டு கேள்வி ஓகேவா சொல்லிட்டாங்க. அவங்க தான் விருப்பம்னு சொல்கிறாங்களா அப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எடுத்து அதை ஜிமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு டேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐம் சாரி சொல்லி ஜிம் பட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. நடக்க இப்போ ஜங்கு பிளேட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஃபைனில் ஜிமின் போயிட்டே இருக்கவங்க ஜங்கு சடனாக ஜிமின் ஹேண்டை பிடிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் ஜங்கு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. உன்ட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் ஜிமின் ஜங்கு தாண்டா வந்து நின்றுருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் பர்சனலாக சொல்கிறாங்க. பேசு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு சரி ஓகே நான் நீ ப்ளே பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நான் நல்லா தானே ப்ளே பண்ணுறேன். இல்லை நீ நல்லா தான் ப்ளே பண்ணுற இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ இப்போனாக்கா அந்த ஒரு மினிட் சொல்கிறாங்க. இது ஜிம்மிக்கே தெரியும். அந்த மினிட்குள்ளே தான் இத்தனை இவ்வளோ பால் போடணும். ஆனால் ஜிம்மில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காரு. அவருக்கே தெரியும் அது. ஏன்னா அவருக்கும் இதெல்லாம் தெரியாது இல்லை. அப்படின்னாக்கா அவருக்கு ஒன்றும் ப்ரொஃபஷனல் கிடையாது இல்லையா. அவர் ஜிம்மிக்கே தெரியும். ஜங்க் பார்க்குறாங்க. இவ்வளோ மினிட்ஸில் நீ போட்டனாக்கா ஃபைனல் மேட்ச்சில் நீ வந்து லாஸ் பண்ணிவிடுவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் லாஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நீ கோவத்தை பேசுகிறாங்க பாரு. என்ன சொல்கிறேன்னாக்கா நீ இவ்வளோ மினிட்ஸில் எப்படி விளையாடக்கூடாது ஓகேவா, கொஞ்சம் முன்னாடியே போடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் இவ்வளோ கவுண்ட்டுக்குள்ளே இவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களும் சொல்கிறாங்க. அது மேட்ச்க்கு அது எப்படி விளையாடணும் பர்ஃபெக்டாக எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்குறது ஏன் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு ஒன்றை எப்படி சொல்லணும்னு தெரியல, எல்லாம் சொல்ல முடியல, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நம்ம 2 பேர் ப்ளே பண்ணலாம் நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நீ சொல்லித்தரணும்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நம்ம மேடம் கிட்ட கேட்டாங்க. அப்போவே என்ன முடியுமா லாஸ்ட் வீக் ப்ளே பண்ணுவேன்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொன்னேன். இப்போ எனக்கு பர்சனல் இஷ்யூனால என்னால் வந்துட்டு என்னால் விளையாட முடியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் நேற்று சண்டை போட்ட, இவன் இவ்வளோ டேஸ் நிறைய டைம் சண்டை போட்டுருக்கல, இப்போ இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜிம்மோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. ஜிம்மில் எப்படினாக்கா ஒரு பொண்ணு வந்து ஒன் டைம் கேட்டிருப்பா, சரி நீங்கள் தான் சூப்பர் ஜங்க் சீனியர் வந்துட்டு வேஸ்ட் அப்படி சொல்லும்போது ஜிம்முக்கு கோவம் வந்திருக்கும். அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பாருங்க. அவங்க வேஸ்ட்லாம் கிடையாது. அவருக்கு சம் சிச்சுவேஷனால தான் அவர் வந்து விலகிட்டாரு. அதுக்காக வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாதீங்க. நான் இன்றைக்கி நீவும் வந்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக உங்களை பழசம் தூக்கி போடாதீங்க. சொல்லப்போனால் என்னை விட அவதான் பெட்டராக ப்ளே பண்ணுறாரு ஓகேவா. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வின் பண்ண கூட தெரியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசாதீங்க ஜங்குக்கு பற்றி எப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்கு இது அவருக்கே தெரியாமல் காதல் வாங்கியிருப்பாரு. ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போயிடுது அந்த நிமிஷம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க ஜங்கு பற்றி பிஹைண்டில் தப்பாக பேசுகிறாங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே மாறிடுவாங்கல்ல. ஒரு பர்சன் ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க, அவங்க கூட போயிடுவாங்க. இன்னொரு பர்சன் கொஞ்சம் அது மாதிரி இதாகிட்டாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க. அப்படி தான் ஜங்கு பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் அப்படி அவங்க யாராவது அந்த மாதிரி பேசினா அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக பேசாதீங்க, அவரோட சுச்சுவேஷன் அவர் விலகி போயிருக்காரு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் சொல்லிட்டு நம்ம காய் கூட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்ல பையன்டா, அவன் ஃப்ரெண்டும் அப்படி தான், நீ வந்து அவன்கிட்ட வந்து பொசிட்டிவ் ஆகாது, ஜெலஸ் ஆகாது, சண்டை போட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிம்மோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சேம் அவரோட ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உண்மை தான் சொன்னேன். ஏன்னாக்கா உங்களுக்கு நல்லா விளையாட வரும் ஓகேவா. உங்களுக்கு பர்சனல் என்னாலும் பிரச்சனை இருந்திருக்கலாம், நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் தான் விலகி போயிருக்கீங்க. அப்படி இருக்கும் உங்களுக்கு தப்பாக பேசக்கூடாதுல சொல்கிறாங்க. ஒருத்தவங்க நம்ம ஆன்ஸ்கிரீன்
இருக்கும்போது தூக்கி வச்சுக்கிறதும் ஆஃப் ஸ்க்ரீன் போயிட்டாங்கன்னா தூக்கி போடுறதும் அது நல்ல விஷயம் இல்லை சொல்கிறாங்க. எப்போ ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஸோ ஜிமின் சொல்கிறாங்க இது ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு சொல்லி தரவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க உங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கூட பிரச்சனை இல்லை நான் சொல்லி தரவா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் ஜிமின் ஜங்குக்கும் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ யாருமே ஸ்டேடியமில் ஜங்கு பார்க்குறாங்க. நான் அந்த ஸ்டேடியம்குள்ளே வரல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ தானே சொன்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அது நான் சொன்னது என்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு நினச்சி தான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் வராங்க, யாரும் இல்லைங்க. ஜங்கு பார்க்குறாங்க நல்லா பார்த்துக்கோ இப்படி போடு சொல்லி ஜங்கு அந்த ஜிம்னோட பக்கத்தில் வராங்க. க்ளோஸாக பக்கத்தில் நின்று இப்படி போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்னும் இப்படியா சொல்கிறாங்க. இவ்வளோ டைம்குள்ளே போடு அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்து உன்ட்டு பால் கொடுக்க மாட்டான் அப்படின்னாக்கா நீ அதுக்குள்ளே அந்த டைம் வேஸ்ட் பண்ணாது இப்படி பண்ண சொல்லிட்டு ஜங்கு தான் சொல்லி தராங்க. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லி கொடுக்க ஜங்கு சொல்லி கொடுக்க ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் இல்லையா, நீ நல்லா கரெக்டாக சொல்லி தர சொல்லிட்டு ஜிம்னுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு கூட ஒவ்வொன்றும். ஏன்னா அவர் பார்த்துருப்பாரு நம்ம ப்ளே பண்ணுறது வேறு ஜங்கு ப்ளே பண்ணுறது வேறு சொல்லிட்டு. இப்போ ஜங்கு சொல்லி தராங்க இப்படி போட்டு சொல்லிட்டு ஜங்கு தான் அழகாக சொல்லி தராங்க. நீ நானும் இப்போ வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஜிம்மில் சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ப்ளே பண்ண பாலை வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்னும் சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சீரியஸாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஹாஜின் தான் ஜிமின் தேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாஜின் வர நினைக்கிற சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிடாரு. இப்போ ஜிம் மட்டும் ப்ளே பண்ணிருக்காங்க. ஜங்கு கூட ஹைட் ஆயிடுறாங்க. டேய் ஏன்டா தனியாக ப்ளே பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. ஒன்றுடா எனக்கு சரியாக வரல அதான் சொல்கிறாங்க. உண்மை சொல்லவாடா அந்த ஜங்குக்கு இருக்கார்ல அவர் எப்படி ப்ளே பண்ணுறாருல சொல்கிறாங்க. அவர் வந்து ப்ரொஃபஷனல் ப்ளே பண்ணுறாருல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் ஐயோ இவன் தான் வளரிட்டு போகிறான் சொல்லிட்டு ஜங்கு ஜிம் தான் ஏன் நல்லா ப்ளே பண்ணலையா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் கோவப்பட பேசுகிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டு ஹாஜின் பார்க்குறாங்க. அவர் கண்ணை காமிக்கிறார் ஜங்கு இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஹாஜின் பிடிச்சிக்கிறோம். அப்படியா இல்லைடா நீ சூப்பராக இருந்தால் நான் சொல்கிறேன் நான் பார்த்தேன் நான் அவரோட மேட்செல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தேன்டா அதை வச்சு சொன்னேன்டா சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க சில வீடியோஸ் அதை பார்த்தேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நல்லா விளையாடுறதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்னும் ஏதோ ஃபஸ்ட்டு ஆகிற மாதிரி கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ ஹாஜின்டா சரி போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புவா சொல்லி கேட்குறாங்க. நீ போ சொல்கிறாங்க.